அண்டை மாநிலமான கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை ஒட்டி தமிழக சுகாதாரத்துறையும் தற்போது தமிழகத்தில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது, எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தமிழக சுகாதாரத்துறை தற்போது அமீபா மூளை காய்ச்சல் தொடர்பாக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் பரவல் எதிரொலியால தமிழகத்துல நீச்சல் குளங்கள்ல பயிற்சி மேற்கொள்பவர்கள் கவனமோடு செயல்பட வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா நீச்சல் பயிற்சி முடிந்து 3 நாட்களுக்கு பிறகாக காய்ச்சல், உடல் வலி, வாந்தி, மயக்கம், பின்கழுத்து இழுத்து பிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதற்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பாசி படிந்திருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளங்கள்ல பயிற்சி மேற்கொள்வதையும் நீந்துவதையும் தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கக்கூடிய நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், நாளொன்றுக்கு 2 முறை நீச்சல் குளத்துல தண்ணீரை வெளியேற்றிவிட்டு குளோரினேஷன் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பாசி படைந்த அந்த நீர்ல நீந்துவதையோ அல்லது குளிப்பதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீர்நிலைகள்ல தனியார் மற்றும் அரசு துறை நீச்சல் குளங்கள்ல PPM என்ற அளவுல குளோரினேஷன் அளவை பயன்படுத்தி குளோரினேஷன் அவ்வப்போது செய்து தண்ணீரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது பொது சுகாதாரத்துறையின் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நீச்சல் பயிற்சி மேற்கொள்பவர்கள் பாதுகாப்பாக நீந்துமாறு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு.